நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த அரசியல் தலைவர் அண்ணன் விபி துரைசாமி நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம். சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருடைய மறைவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கண்டோலன்ஸை பதிவு பண்ணுங்கள். டுடே நிறுவனத்தின் மூலமாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பொன்னுசாமி அவர்கள் மரணத்திற்கு உங்கள் மூலமாக அவரது குடும்பத்தாருக்கும் மனைவிக்கும் மகனுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு அவர் சார்ந்த கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2006 நான் துணை சபாநாயகராக சங்ககிரி சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றுகின்ற பொழுது மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் பொன்னுசாமி அவர்கள், ராசிபுரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP ராமசாமி, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ராசிபுரம் சப்ஜட்ஜ் கோர்ட் வேண்டுமென்று தலைவர் கலைஞரிடம் சொல்லி அதை பெற்று தந்தோம். கொல்லிமலைக்கு 72 பெண்டு இருக்குது, ஹேர் பின் பெண்டு என்று சொல்வார்கள். அது சில பேர் அந்த பாதையே போகக்கூடாது, மயக்கம் வருகிறது, இயற்கை உபாதைகள் வருகிறது என்று அதை தடுத்து விட்டார்கள். ஆனால் மாற்று வழி பாதை பல கோடி ரூபாய் செலவு செய்து வருவதற்கு நமது பொன்னுசாமியினுடைய பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது. அதே போல் குடிநீர் பிரச்சனை, அவர் ஏடிஎம்கேல கொல்லிமலை யூனியனுடைய சேர்மனாகவும் இருந்தவர். யார் மனதையும் புண்படுத்த மாட்டார், முடிந்த அளவு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வார், நிதர்சனமான உண்மையை பேசக்கூடியவர். அவரை வைத்துக்கொண்டு பல பேர் பல காரியங்கள் செய்து விட்டார்கள். இந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் நாம் சொல்லக்கூடாது. அவருடைய இழப்பு சேந்தமங்கலம் தொகுதி மக்களுக்கு பேரிழப்பு, பிறகுதான் கட்சிக்கு. அந்த அளவிற்கு 2006 ஒரு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் 2021 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்து அமைதியான வழியில் கட்சி பிடிப்போடு பணியாற்றக்கூடிய ஒருவரை இழந்தது நமக்கெல்லாம் பேரிழப்பாகும். ஒரு தனிப்பட்ட முறையில் அவர் எப்படிப்பட்ட ஒரு நபர்? தனிப்பட்ட முறையில் மிகவும் நல்லவர். ட்ரைபல் கம்யூனிட்டி, மலைவாழ் மக்கள் இனத்தைச் சேர்ந்தவர். அந்த மக்களுக்காக பாதை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதி, மருத்துவ வசதி இதுகெல்லாம் கிடைப்பதற்காக அரும்பாடுபட்ட ஒரு அருமையான மனிதரை இழந்து விட்டோம். இந்த நவீன காலத்திலையும் கூட மலைவாழ் மக்களுக்கான இந்த பாதை வசதி, சாலை வசதி இல்லாமல் இன்னும் இந்த டொக்கு போட்டு தூக்கிட்டு போவாங்கள கட்ட வச்சு, அந்த மாதிரி விஷயங்கள் இன்றளவும் நடக்குது. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அது கொல்லிமலை இப்பொழுது 2 ட்ரைபல் கான்ஸ்டிடுவன்சி இருக்கிறது. ஒன்று ஏற்காடு, ஒன்று நாமக்கல் சேந்தமங்கலம். ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது கொல்லிமலை ஏரியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஏற்காட்டிலே நீங்கள் சொல்வதெல்லாம் இருக்கிறது. பாதை வசதி இல்லாமல், பெண்கள் பிரசவ வசதி கூட இல்லாமல், அதே போல் இறந்து விட்ட பிறகு அந்த பாடையை தூக்கி கொண்டு ஜாதி வழக்கப்படி ஆடி பாடி எடுக்க முடியாத சிரமமெல்லாம் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. கலைஞர் காலத்தில் பேக்வேர்டு டிபார்ட்மெண்ட், ஆதிதிராவிட நலத்துறை டிபார்ட்மெண்ட் ஒன்றாக இருந்ததை அவர் தான் பிரித்தார். சப்சிக்வெண்ட்டாக பார்த்திங்கன்னா ஆதிதிராவிட நலத்துறையிலேருந்து பழங்குடியினர் பிரிவையும் தனி டைரக்டரேட்டை போட்டாங்க. இந்த டைரக்டருங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் வசிக்கின்ற பகுதிகளில் தங்கியிருந்து இந்த பாதை வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூட வசதி இல்லாமல் அவர்கள் படுகின்ற பாடு, அதனால் ட்ராப் அவுட்ஸ், ஸ்கூலில் அது தொடர்ச்சியாக படிக்க முடியாமல் ஏற்படுகின்ற, அப்படி ஒப்பிடுகின்ற பொழுது இந்த கொல்லிமலை வட்டாரம் மாணவிகள் உண்டு உறைவிட பள்ளி என்று சொல்லுகிறார்கள். அங்கே தங்கி படிக்கிறாங்க, அங்கே அதெல்லாம் கிடைக்கிறது. இது ஏற்காடு தொகுதியில் குறைவு என்பது என்னுடைய கருத்து. பொன்னுசாமி அதுக்கான முயற்சிகளை, முன்னெடுப்புகளை செஞ்சாரா? நிறைய செய்திருக்கிறார். அதனால தான் இந்த நேரத்தில் அவர் செய்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு 1 2 எடுத்து காட்டினேன். மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு பொன்னுசாமி பற்றிய உங்களுடைய அனுபவமும் அவர் கூடிய பழகிய விஷயங்களும் எங்கள் சேனலுக்கு நீங்கள் பகிர்ந்தமைக்கு நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.